வெல்கம் டு டிஆர்பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர் பஸ் ஓலச்சி. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல எஜுகேஷன் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியில் கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் யூனிட். அதோட சிலபஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி எஜுகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. and universalization of elementary education UEE and primary education and equalization of educational opportunities secondary and higher education பத்தி கேட்டிருக்காங்க. SSA and RMSA Samagra Shiksha and RUSA and uniform pattern of education RTE Act படி 2009 கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபார்மல், நான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட்ஸ் பற்றியும் நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குது, சப் டாபிக்ஸு. அண்ட் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் FLMன்னு சொல்லுவாங்க, FLP ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராமு. ஓப்பன் ஸ்கூலிங் பற்றியும் கேட்டிருக்காங்க. டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்டு, பிரெயின் ட்ரெயின் அண்ட் வொகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, education of the socially disadvantaged groups like tribal people and scheduled and marginalized groups. So இவங்களை பற்றி என்ன இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இதை பற்றியும் கேட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன், யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங், பேரியர்ஸ் இன் எஜுகேஷன், சேலஞ்சஸ் இன் affordability and accessibility of education. So இது பற்றியும் நம்மளுக்கு யூனிட்ல இருக்கு. ஓகேனா. அண்ட் commissions and committees in education, pre-independent and post-independent. ஸோ நம்மளுடைய சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு, ஸோ அதோட என்னென்ன கமிட்டிஸ் இருக்கு, ஸோ அதோட கமிஷன்ஸ் என்ன, இதை பற்றியும் நம்ம பார்ப்போம். சரிங்களா. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், சோஷியலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி, sovereign அண்ட் எக்லிட்டேரியன் ஸ்டேட். ஓகேங்களா. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு லாங் யூனிட்னு பார்ப்போம். அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து தான் வரும். சரிங்களா. ஸோ இந்த யூனிட் நம்ம தரவா இருந்தாலுமே அட்லீஸ்ட் வந்து வில் பி ஏபிள் டு கவர் 2 to 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி டாபிக் ஸ்ட்ரைட் அவே. ஒரு கீ பாயிண்ட் அந்த ரேஞ்சில் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோ இஸ் அபவுட் குயிக் ரிவிஷன். இட்ஸ் எ குயிக் ரீகேப் ஆன் யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ இதில் பிரைமரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஏஜில் கொடுப்போம்னு பார்த்தோம்னா ஏஜ் 3 to 6, ஃபோக்கஸிங் ஆன் ஃபவுண்டேஷன் லேர்னிங், பிளே அண்ட் சோசியலைசேஷன். ஸோ இதான் வந்து முக்கியமான எஜுகேஷனை நம்ம கொடுப்போம். அண்ட் அதோட கீ நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாவே இம்பார்ட்டன்ஸ் டெவலப்ஸ் cognitive, emotional and motor skills. ஓகேங்களா. ஸோ தட் கம்ஸ் ஃப்ரம் தி ஜீன் பியாஜெட் தியரி. அதன் மூலியமாக தான் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் காக்னிட்டிவ், எமோஷனல் அண்ட் மோட்டர் ஸ்கில்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ அது ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்கும் ICDS இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட்ஸ் அங்கன்வாடி சென்டர்ஸ் ஃபார் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஸோ ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் குரூப் பிட்வீன் 3 to 6 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சில்ட்ரனுக்கு நம்ம என்ன மாதிரி எஜுகேஷன் பார்த்தோம்னா கொடுப்போம்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அதோட ஸ்கீம் பார்த்தோம்னா ICDS இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட்ஸ் அங்கன்வாடி சென்டர்ஸ். ஓகேங்களா. ஃபார் ப்ரீ ஸ்கூலிங் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன். அண்ட் NEP 2020 வந்து ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி FLN சொல்லுவாங்க வயா பால்வாடி காஸ். ஓகேங்களா. பால்வாடி ஸ்கூல் வழியா வந்து ஆஸ் பர் 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அந்த ரெக்கமெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. இது ஒரு முக்கியமான ஸ்கீமு தட் இஸ் ப்ரொவைடட் வயா பால்வாடிஸ். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீ பிரைமரி கரிக்குலம் அண்டர் சமக்ர சிக்ஷா. சரிங்களா. ஸோ பால்வாடி பாடம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பால்வாடி பாடம் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த கீ நோட்ஸ் வந்து நீங்க you have to remember. இல்ல. ஓகே, let me erase this one. In pre-primary education and play-based learning
அண்ட் ஐசிடிஎஸ் இப்போ தான் சொன்னேன். ஐசிடிஎஸ்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன்ல கேட்பாங்க, அக்ரானிமி கொடுத்துட்டு எக்ஸ்பேன்ஷன் கேட்பாங்க. இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் சர்வீசஸ், அதுதான் வந்து ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ அது எதன் வழியாக கொடுக்குறான்னு பார்த்தோம்னா அங்கன்வாடி அண்ட் பால்வாடி. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்கீம் பார்த்தோம்னா இட் இஸ் நோன் அஸ் பால்வாடி பாடம். ஓகே. இப்போ யூஇஇ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதோட கோல் என்னன்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் ஏஜ்டு பிட்வீன் 6 to 14. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலோட 4th கோல். என்ன கோல்னு பார்த்தோம்னா 4th கோல். பேசிக் எஜுகேஷன் நம்ம கொடுக்கணும். அதோட கீ நோட்ஸ் பார்த்தோம்னா சர்வ சிக்ஷா அபயன் SSAன்னு சொல்லுவாங்க. ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 2001. ஓகேங்களா? இந்த கொண்டு வந்தது 2001ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2002ல. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் எஜுகேஷன் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அது எந்த ஆர்டிகல் ப்ரொவைட் பண்ணிருந்தா ஆர்டிகல் 21A. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர். எல்லாம் சேலஞ்சஸ், இதோட கீ சேலஞ்சஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ட்ராப் அவுட் ரேட்ஸ். ஸ்கூல் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க பசங்க வந்து, ஸ்டூடெண்ட் வந்து வரமாட்டாங்க. அப்புறம் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, பெண் குழந்தைகள் வந்து இன்னமும் வந்து வீட்லயே வந்து வளர்க்குறாங்க, அதுவும் ஒரு விஷயம். அதோட அடிஷனல் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்ஸ். ஓகேங்களா? ஸ்கூலோட கட்டணமின்மை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டீல் பண்ணுறது இது முக்கியமான 3 சேலஞ்சஸ் இன் யூஇஇ. ஸோ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ்ன்னு கேட்பாங்க. இல்லை கீ ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. லைக் flagship program for UEE, for example SSA and right to education act, free and compulsory education. அந்த அது எந்த ஆர்டிகல் வருதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A. ஓகேங்களா? ஸோ யூஇஇ அது வந்து SSA பிளஸ் RTE ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து கலந்து வந்து ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. Okay, let me raise this one. So primary education 1 to 8. So class 1 to 8 பொறுத்த வரைக்கும் curriculum focus on some foundational skills. அதோட 3 hours கேட்பாங்க. 3 hours இருந்தா ரீடிங், ரைட்டிங், அரித்மெட்டிக்ஸ். இதுதான் ஒரு முக்கியமான 3 hour skills which is focused on class 1 to 8. ஓகேங்களா? அண்ட் தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இல்லம் தேடி கல்வி, இதுவும் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க. அண்ட் ரெமிடியல் எஜுகேஷன் ஸ்கீம் போஸ்ட் கோவிட். ஓகேங்களா? இது வந்து கோவிடுக்கு பிந்தைய கால ஸ்கீம் எதுன்னு பார்த்தோன்னாவே அண்ட் இளம் தேடி கல்வி ஃபார் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நிபியூன் பாரத்ன்றது நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் FLM ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமர்சின்னு பார்த்தோன்னா அண்டர் NEP 2020, அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ 3 hours மட்டும் நம்ம என்ன ஞாபகம்னா ரீடிங்கு, ரைட்டிங்கு, அரித்மெட்டிக் ஒர்க்ஸ். ஓகேங்களா? அண்ட் ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ரிமூவிங் டிஸ்பாரிட்டிஸ் லைக் கேஸ்ட், ஜெண்டரு, ரூரல், அர்பன் இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க பார்த்தாங்க. இதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட். இதுதான். ஓகேங்களா? KGBV கஸ்தூரி காந்தி பாலிகா வித்யாலயா, இதான் வந்து ஸ்கூல்ஸ் ஃபார் கேர்ள் சில்ட்ரனுக்கு ஒரு முக்கியமான ஸ்கூல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த KGBV தான். ஓகேங்களா? அண்ட் அடிஷனலி பார்த்தோம்னா மிட் டே மீல் ஸ்கீம் இம்ப்ரூவ்ஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா காமராஜர். அது எக்ஸ்டெண்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னா MGR நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் NEP 2020 பொறுத்த வரைக்கும் எம்பசிஸ் ஆன் இன்க்ளூஷன்ஸ். ஓகேங்களா? சோஷியோ எக்கனாமிக்லி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ். சரிங்களா? சோஷியலி அண்ட் எக்கனாமிக்லி வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்கு வந்து அவங்களையும் வந்து பாடத்தை வந்து அவங்களுக்கும் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி படி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து கீ பாயிண்ட்ஸ் தான். ஸோ விச் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் 9th to 12th ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? RMSAன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபயன் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த RMSA என்னவே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் வந்து பில்டிங் கட்டுறது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் RMSA. அண்ட் ரூல்ஸாக பார்த்தோம்னா ராஷ்டிரிய உட்ஸ்ரா
Shiksha Abhayan for university grants. சரிங்களா? So RMSA is for school education. For example 9th to 12th classes and RUSA பார்த்தோம்னாவே வந்து for university grants. சமக்ர சிக்ஷா பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்ஸ் SSA, RMSA and teachers education. இது மூணுத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிற ப்ரோக்ராம் தான் எதுன்னு பார்த்தோம்னாவே சமக்ர சிக்ஷா. ஓகேங்களா? ஸோ ரிமெம்பர் ஆல் ஆஃப் தீஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம வந்து இயர் வைஸ் கொடுத்துருப்போங்க. ஸ்கீமே அந்த ஆக்ட். ஓகேங்களா? ஸோ SSC எதுன்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் UEE இந்த இயர் 2001. RMSன்னு பார்த்தா செகண்டரி எஜுகேஷன், அதை டீல் பண்ணுறவங்க 2009 வந்தவங்க. அப்புறம் சமக்ர சிக்ஷா வந்து ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் ப்ரீ பிரைமரி டு 12th வரைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து 2018. RTE பார்த்தோன்னே 2009. ஓகேங்களா? ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் 6 to 14 years of children. ஓகேங்களா? அந்த ரூஸா பார்த்தோம்னா ஒன்லி ஹையர் எஜுகேஷன் ஃபண்டிங். ஸோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லாம் ஃபண்டிங் கொடுக்குறது யாருன்னு பார்த்தோம்னா ரூஸா. ஸோ தட் வாஸ் brought into the light in 2013. 2013 அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர்டு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸ்கூல்ஸு இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் போர்டு CBSE நான் வச்சுங்க. நான் ஃபார்மல் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் ஃபார் ட்ராப் அவுட்ஸ் அண்ட் இட் இஸ் ப்ரொவைடட் பை மோஸ்ட்லி NGOs. ஓப்பன் ஸ்கூலிங் NIOSன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்ஃபார்மல் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் லேர்னிங் லைக் ஃபேமிலி மீடியா த்ரூ யூடியூப் டியூட்டோரியல்ஸ் இது மூலியமா கற்றுக்கிறதுன்னு பார்த்தோம்னா இன்ஃபார்மல். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இது எது இன்ஃபார்மல், எது நான் ஃபார்மல், எது ஃபார்மல் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆங்கிலையும் வந்து யூ ஹாவ் டு திங்க் அண்ட் ரிமெம்பர். ஓகே, RTE ஆக்ட் 2009 2009 படி RTE ஆக்ட் கீ ப்ரொவிஷன்ஸ் செக்ஷன் 12(1)C வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 25 ரிசர்வேஷன் ஃபார் EWS இன் பிரைவேட் ஸ்கூல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 25% வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும். அதாவது 100க்கு வந்து 25 பேர் வந்து ஸ்டூடெண்ட் வந்து என்ரோல் பண்ணணும். அக்கார்டிங் டு தி ஆக்டட் RTE, அக்கார்டிங் டு RTE 2009. ஓகேங்களா? நோ டிடென்ஷன் பாலிசி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான ஒன்று. அண்ட் TN இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இல்லம் தேடி கல்வி ஃபார் லேர்னிங் ரிகவரி போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்த போஸ்ட் கோவிட் இம்ப்ளிமெண்டேஷன் எதுன்னு பார்த்தோம்னா இல்லம் தேடி கல்வி. ஓகே, அண்ட் யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பொறுத்த வரைக்கும் 5+3+3+4 ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் வந்து 5 வந்து பார்த்தோம்னா ஃபவுண்டேஷனல், அப்புறம் வந்து ப்ரிப்பரேட்டரி அண்ட் மிடில் ஸ்கூல் அண்ட் செகண்டரி ஞாபகம் வச்சுங்க. அண்ட் TN அலைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் ஃப்ரம் 10+2 வந்து ட்ரெடிஷ்னலு, அண்ட் அது வந்து 5+3+3 ஃபார் 3+4+4 பார்த்தோம்னா by 2025 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட குயிக் ரிவிஷனுக்கும் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க, யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? ஸோ GER என்ன அப்படின்னு அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்றதுனா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அண்ட் நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அது வந்து NER ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷனு, ட்ராப் அவுட்டு இது எல்லாமே வந்து இந்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம். அண்ட் முக்கியமாக ட்ராப் அவுட்ஸுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி, சைல்ட் லேபர், லேக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஜெண்டர் பயாஸ். இதுதான் வந்து ட்ராப் அவுட்ஸுக்கு முக்கியமான காரணம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இல்லம் தேடி கல்வி வந்து they actually serve as a bridge for these children. ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் லிட்ரஸி ஃபார் டே டு டே டாஸ்க். ஓகேங்களா? அப்படி ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் கூட முக்கியமான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு என்ன பண்ணணும், ரீடிங்கு, ஒரு பில்ஸ் ரீட் பண்ணோம், இல்லையாவது வந்து ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் போடணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு மனுஷனோட பேசிக் நீட்ஸ் அது. ஸோ அதை பற்றி வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது பார்த்தோம்னாவே ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராமு. அதில் என்னன்னு பார்த்தோம்னா சக்ஷர் பாரத் மிஷன்னா ஃபார் அடல்ட் எஜுகேஷன்.
நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ அடல்ட் எஜுகேஷனுக்கு ஒரு ஸ்கீம் என்னன்னு பார்த்தோம்னா சக்ஷர் பாரத் மிஷன். அண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா ஆரம்பம் இஸ் ஃபார் அடல்ட் லிட்ரஸி இனிஷியேட்டிவ். சரிங்களா? ஸோ அடல்ட் லிட்ரஸி இனிஷியேட்டிவ்க்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்கீம் பார்த்தோம்னா ஆரம்பம். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம் தான். ஸோ விச் யூ ஹாவ் டு கோ த்ரூ. ஓப்பன் ஸ்கூலிங் பார்த்தோம்னா ஃபிளெக்சிபிள் எஜுகேஷன் ஃபார் ட்ராப் அவுட்ஸ் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுவாங்க டியூ டு பாவர்ட்டி, அப்புறம் வந்து ஜெண்டர் கேப்ல வந்து படிக்காம இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில குழந்தைங்கள்லாம் வந்து பெண்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வி ஹாவ் ஸ்கீமு. அந்த அது எதுன்னு பார்த்தோம்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், NIOS. நல்லா அக்ரோனியம் பார்த்துங்க. NIOSனா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். அண்ட் TN ஓப்பன் யூனிவர்சிட்டியுமே இருக்கு, TNOU இருக்கு. ஓகேங்களா? TN ஓப்பன் யூனிவர்சிட்டியுமே இருக்கு. ஓகேங்களா? நான் போச்சுங்க. டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எம்பசிஸ் ஸ்கில் ஓவர் டிகிரிஸ். ஓகேங்களா? டீலிங்கிங் டிகிரிஸ் வந்து என்ன பண்றோம்னா ஒரு குழந்தைங்களை வந்து அதாவது அபவ் 17 இல்லை 18 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னாவே டிகிரி படிக்கிறது பதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் கொடுத்தாலும் அவங்களுடைய லைஃபுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுதான் வந்து டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ NEP 2020 பொறுத்த வரைக்கும் டிகிரி வாங்குறதுக்கு பதில் அவங்களுக்கு ஒரு ஸ்கில் கொடுத்தா அவங்களோட லைஃபுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ தட் இஸ் ப்ரொவைடட் இன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகேங்களா? ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம்னா வொகேஷனல் எஜுகேஷன் அதோட ஸ்கீம் பார்த்தோம்னா PMKVE, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கீமு. அண்ட் அப்ரெண்டிஷிப் அதுன்னு பார்த்தா NAT, நேஷனல் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் ஸ்கீமு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதோட முக்கியமான ஸ்கீமு அதுவும் விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர். அண்ட் பிரெயின் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன் ஆஃப் ஸ்கில்டு ப்ரொஃபஷன் அப்ராட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த IT படிச்சவங்கலாம் வந்து வெளிநாட்டில் போயிடுவாங்க. ஹைலி ஸ்கில்டு பர்சன்ஸ் எல்லாம் வந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால வந்து இந்தியாவில் அறிவு திறன் குறைபாடு வந்து ஏற்படலாம். ஸோ அவங்க இந்தியாவிலே இருந்தாலும் கூட அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் பார்ப்பாங்க. நீங்கள் இதை படிங்க அதை படிங்கன்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலியமா வந்து நம்மளோட வெர்டிகல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஆனால் பிரெயின் ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா வேலை செய்யறதுக்கு, அப்போ அதுல அவங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு எந்த பிரயோஜனமே இல்லாமல் போயிடுது. ஸோ இதை டேக்கிள் பண்ணதுக்காக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ப்ரொமோட்ஸ் வந்து இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டி இன் இந்தியா இதுவுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமு ஸோ தட் இஸ் டு கிரியேட் ஜாப் இன் இந்தியா. ஜாப்ஸ் இன் இந்தியா. ஸோ இதுவுமே வந்து டு ப்ரிவென்ட் பிரெயின் ட்ரெயின். எல்லாம் என்ன வச்சுங்க. விகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சமக்ர சிக்ஷா அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அண்ட் PMKVY ஷார்ட் டேர்ம் ஸ்கில் கோர்சஸ். அண்ட் TN எக்ஸாம்பிள் வந்து நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் வந்து கேட்கறதுக்கு முக்கியமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ பீக்ல இருக்கக்கூடிய திட்டம் எதுன்னு பார்த்தோம்னாவே தமிழ்நாடோட கவர்மெண்ட் அது நான் முதல்வன் திட்டம். ஓகேங்களா? ஞாபகம். அண்ட் எஜுகேஷன் ஆஃப் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப். ஓகேங்களா? ஸோ ட்ரைப்ஸு, SC ST ஸ்டூடெண்ட்டு, ஆதி திராவிடர் நம்ம குழந்தைங்களுக்கு இவங்க எல்லாமே பார்த்தோம்னாவே ஏகலைவா ஸ்கூலு ஃபார் ட்ரைப்ஸு அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் SC ST ஸ்டூடெண்ட்டு இதுவுமே ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஓகேங்களா? அண்ட் TN இனிஷியேட்டிவ் வந்து ஃபார் லைக் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து டார்கெட் குரூப்ஸ் லைக் SC ST ஸ்டூடெண்ட், OBC அண்ட் tribal people and marginalized communities. ஸோ எஜுகேஷன் ஃபார் சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்கீம் சொல்லி நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 ஸ்கீமே வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, நெக்ஸ்ட் போனோம்னா CWSN சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அது ஒரு முக்கியமான கான்செப்ட். என்னென்ன பாலிசி பார்த்தா RBWD ஆக்ட் 2016 ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். அது என்ன ஆக்ட்னு கேட்பாங்க. அண்ட் NEP என்ன பார்த்தோம்னாவே ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ் ஃபார்
what and children with special needs group அவங்களோட பாலிசி பார்த்தோம்னாவே ஸ்பெஷல் எஜுகேஷன் ஜோன்ஸ் SCZ சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே அண்ட் யூனிவர்சல் டிசைன்ஸ் ஆஃப் லேர்னிங் பார்த்தோம் வரைக்கும் ஃபிளெக்சிபிள் கரிக்குலம் ஃபார் ஆல் லேர்னர்ஸ், விஷுவல், ஆடிட்டரி அண்ட் கைனஸ்தெட்டிக் டெஃபினேஷன்ஸ். அண்ட் அடிஷனலே பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் ஆடியோ புக்ஸ், சைன் லாங்குவேஜஸ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜி. ஸோ இதுவுமே வந்து யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங். பேரியர்ஸ் அண்ட் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பாவர்ட்டி, ரிமோட் ஏரியாஸ், ஜெண்டரு அண்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா. ஸோ சாதிய வேறுபாடுகள், அப்புறம் வந்து செக்ஷுவல் டிஃப்ரென்சஸ் அண்டு ஜியோகிராஃபிக்கல்னு பார்த்தோம்னா ரிமோட் ஏரியாஸு அண்ட் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா பாவர்ட்டி. இது எல்லாமே வந்து பேரியர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேங்களா. ஸோ கல்வி கற்கிறதுக்கான முக்கியமான தடைகளாக இருக்கக்கூடியது இதெல்லாம் ஒவ்வொன்று. ஸோ அதோட சொல்யூஷன் பார்த்தோம் வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டோடதுன்னு பார்த்தோம்னா ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் ரிமோட் ஏரியாஸுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகலவ்யா ஸ்கூல்ஸு அண்ட் ஜெண்டர் அண்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் உள்ள கம்யூனிட்டிஸ்க்கெல்லாம் வந்து கம்யூனிட்டிஸ்க்கு KGBV ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் தான். அண்ட் சேலஞ்சஸ் இன் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அக்சசிபிலிட்டி இஷ்யூஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஹை ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸு, லேக் ஆஃப் ஸ்கூல் இன் ரூரல் ஏரியாஸு, இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சஸ்ஸு. அது முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா RTE ஆக்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னாவே 25% ரிசர்வேஷன் கோட்டாவை வந்து இன் ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் வென் இட் கம்ஸ் டு டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், டிக்ஷா போர்ட்டலு, அப்புறம் தமிழ்நாடோட முக்கியமான டிவி பார்த்தீங்கன்னா கல்வி டிவி. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அவைலபிள் த்ரூ டிவி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ். அது என்னன்னு பார்த்தோன்னாவே மெக்காலே மினிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1835 1835 வந்தது. அதுக்கு இன்னொரு தியரின்னு சொல்லுவாங்க டவுன்மெண்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இதுவுமே வந்து 2-3 டைம் கேட்டிருக்காங்க TRPல, ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னாவே ஆங்கில வழி கல்வி தான் வந்து முக்கியமாக நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. மெக்கலஸ் மினிட்டு என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா 835. அதுக்கப்புறம் வுட்ஸ் டெஸ்பேட்ச் வந்து வந்திருப்பாங்க. மேக்னா கார்ட் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்னா கார்ட் ஆஃப் எஜுகேஷன் அது என்ன இதுன்னு பார்த்தோன்னாவே வுட்ஸ் டெஸ்பேட்ச்னு சொல்லுவாங்க. இது 1854 வந்தது. ஓகேங்களா. ரெக்கமெண்டட் வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர் ட்ரைனிங்னே வந்து முதல்ல கொண்டு வந்தவங்கன்னு பார்த்தோம்னாவே இட் இஸ் ஆஃப்டர் வுட்ஸ் டெஸ்பேட்ச் வந்த பிறகு தான் சரிங்களா. ஸோ வுட்ஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்னாக்குலர் ஸ்கூல்ஸ், அவங்களுடைய தாய்மொழி வழி கல்வியை வந்து அவங்க படிக்கலாம் அப் டு SSLC. அதுக்கப்புறம் அவங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா ஸோ தட் ஷுட் பி இன் இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து சொன்னது. ஓகேங்களா. அது என்ன இயர்னு பார்த்தோம்னா 1954. அந்த ஹண்டர் கமிஷன் பார்த்தோம்னாவே ஃபோக்கஸஸ் ஆன் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா உமன்ஸ் எஜுகேஷன் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியமான இம்பாக்ட் என்னன்னு பார்த்தோம்னா டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த டேர்மே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. டீசென்ட்ரலைஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோம்னாவே that is Hunter Commission in 1882. 1882. Okay, let me erase this one. Commissions எல்லாம் வந்து அட்லீஸ்ட் வந்து we must remember, we should be able to remember. ஓகேங்களா. இந்த ஹார்ட்டா கமிட்டின்னு பார்த்தோம்னாவே 1929 குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஓகேங்களா. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்தோம் நம்மளுக்கு முக்கியங்கள்ல எந்த குவாலிட்டியில அவங்க வெளியே வராங்க படிச்சு, அதுதான் வந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. ஸோ they actually emphasized on quality education over quantity and they also வந்து stressed on vocational education வந்து பற்றியும் சொல்லியிருப்பாங்க, நான் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லி இங்கிலீஷ் எஜுகேஷன் கொண்டு வரணும்னு சொன்ன பார்த்தோம்னா மெக்காலே அண்ட் வுட்ஸ் டிஸ்பேட்சுக்கு அப்புறம் தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்ல சொல்லணும். அதாவது தாய்மொழி வழி கற்றல், அந்தந்த ஸ்டேட்ல என்னென்ன தாய்மொழி இருக்கோ அதன்படியே நீங்க படிச்சிருக்கலாம் அப் டு சர்டன் ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்ன்றவங்க இங்கிலீஷ் எஜுகேஷன் மேண்டேட்டரின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹண்டர் கமிஷன் பார்த்தோம்னாவே இட் இஸ் ஃபார் பிரைமரி எஜுகேஷன். ஹார்டாக் பார்த்தோம்னாவே வொகேஷனல் எஜுகேஷன். ஸோ இதை வந்து ஷார்ட்ல வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் சரிங்களா.
So remember all these points. And post independence, நம்மளுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு பிறகு வந்த கமிஷன்ஸ் இது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948. ஃபார் எக்ஸாம்பிள் 12 இயர் ஸ்கூலிங் 3 இயர்ஸ் டிகிரி முதல் சொன்னாங்க யாருன்னு பார்த்தனாவே டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் தான். ஓகேங்களா. ஸோ அவங்க அடிஷனலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மாரல் எஜுகேஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஹஸ் இம்பாக்டட் கிரேட்லி. ஓகேங்களா. ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இட் ஷேப்டு ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். அண்ட் முதலியார் கமிஷன் பொறுத்த வரைக்கும் தே டாக்ட் அபவுட் செகண்டரி எஜுகேஷன் ஃபார் ஆல். ஓகேங்களா. எல்லாருக்குமே வந்து செகண்டரி எஜுகேஷன் வேணும். அண்ட் டைவர்சிஃபைடு கரிக்குலம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் தே ஆர் த ஒன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் 11+2+3 சிஸ்டம். 11+2+3 சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தோன்னாவே இந்த முதலியார் கமிஷன். அண்ட் முதலியார் கமிஷனுமே என்னது செகண்டரி எஜுகேஷன். ஓகேங்களா. சரி, ரிமெம்பர் கோத்தாரி கமிஷன் பார்த்தோம்னா 1964 எஜுகேஷன் ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட் வந்து அந்த கீ ரெக்கமெண்டேஷன்ல 10+2+3+ பேட்டர்ன் வந்து கொண்டவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னாவே 10 இயர்ஸ் வந்து 10th வரைக்கும் 11th 12th கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் டிகிரி இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த பேட்டர்ன் இன்னும் கொண்டு வந்தாங்க யாருன்னு பார்த்தோம்னாவே இந்த கோத்தாரி கமிஷன் இன் 1969. அண்ட் பேசிஸ் ஃபார் திஸ் ஆக்சுவலி ப்ரொவைட்ஸ் பேசிஸ் ஃபார் எஜுகேஷன் நேஷனல் பாலிசி ஆஃப் எஜுகேஷன் 1968. ஓகேங்களா. அண்ட் NEP 1986 வந்தது பார்த்தோம்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு இது ஒரு முக்கியமான டேர்ம் ஞாபகம் வச்சுங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அண்ட் நவோதய வித்யாலயா அண்ட் வெகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இந்த மூணு ஸ்கீமே கொண்டு வந்தது எந்த டைம்னு பார்த்தோம்னா 1986. ஓகேங்களா. ராஜீவ் காந்தி பீரியட்ல ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 21A அப்படின்னு பார்த்தோம்னாவே இட் ப்ரொவைட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் 6 to 14. இது என்போர்ஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னாவே என்போர்ஸ்ட் வயா RTE ஆக்ட் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஆர்டிகல் 45 வந்து டீல்ஸ் வித் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஆர்டிகல் 46 பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் SC/ST எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் அண்ட் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது இந்த ஆக்ட்ல தான், இந்த ஆர்டிகல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 51A பார்த்தோம்னா டியூட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் டு எஜுகேட் சில்ட்ரன். ஒவ்வொரு பேரண்ட்டுமே வந்து இட் இஸ் தியர் டியூட்டி டு எஜுகேட் தியர் சில்ட்ரன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ தட் இஸ் ஃப்ரம் தி ஆர்டிகல் 51 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அண்ட் ஆர்டிகல் வந்து 350A பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங், தாய்மொழி வழி கல்வி தான் வந்து முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 350A. ஓகேங்களா. TN ஃபாலோஸ் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் வந்து எந்த ஆர்டிகல் வந்து நம்ம பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. ஆர்டிகல் 350A ஞாபகம் வச்சுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டவுன். இதெல்லாம் வந்து நீங்களே அப்படியே ஒரு முறை பார்த்துங்க. ஸோ சோஷியலிசம், செக்குலரிசம், டெமோக்ரஸி அண்ட் எக்லிட்டேரியன் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. எக்லிட்டேரியன் பிரின்சிபல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் RTE ஃபார் மிட் டே மீல்ஸ் இதெல்லாமே வந்து எக்லிட்டேரியன் ரோல் தான். ஓகேங்களா. அண்ட் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் சிவிக் எஜுகேஷன், voting rights in curriculum, ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இதுல வந்து NCF பார்த்தோம்னா நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 எம்பசைசஸ். அண்ட் செக்குலரிசம் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் டாலரன்ஸ் நம்ம வந்து பொறுமையை வந்து டீச் பண்ணணும். நோ ரிலீஜியஸ் பயாஸ் இன் சிலபஸ். ஓகேங்களா. சிலபஸ்ல எந்த ஒரு ரிலீஜியஸ் சார்ந்தும் வந்து மதம் சார்ந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் NCERT டெக்ஸ்ட் புக் வந்து ஆன் ப்ளூரலிசம் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் சோஷியலிசம் பொறுத்த வரைக்கும் ரெடியூசஸ் இன்இக்வாலிட்டி வயா ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப். ஓகேங்களா. அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாவே இந்த ரெகுலர் ஸ்கூல்ஸ் ஃபார் ட்ரைபல்ஸ். இதுவும் ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸ் நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்ப்போம், மற்ற நீங்களே பார்த்துங்க. இல்லம் தேடி கல்வி, போஸ்ட் கோவிட், நான் முதல்வன் திட்டம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், கல்வி டிவி ஃபார் டிஜிட்டல் எஜுகேஷன் ஃபார் ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா.
கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு முறை அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க, தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் இதுவுமே வந்து ஒரு குயிக் நோட் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? ஓகே. ஓகே, பெஸ்ட் ஒன்லைன் பார்த்தோம்னா கோத்தாரி கமிஷன் 10+2+3 RT ஆக்ட் 25 ரிசர்வேஷன் EWS கோட்டா இன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் NEP பார்த்தோம்னா 2020 5+3+3+4 ஸ்ட்ரக்சரு சமக்ர சிக்ஷா பார்த்தோம்னா மர்ஜஸ் SSA அண்ட் RMSA இல்லம் தேடி கல்வியில் வந்து டிஎன்ஸ் ட்ராப் அவுட்ஸ் ரிகவரி ப்ரோக்ராம் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ஓவராலாக வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். அஸ் அ குயிக் ரீகேப்பு, இந்த கான்செப்ட் மட்டுமே வந்து இஃப் யூ ரிமெம்பர் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் and I will be back with the one more video with the new concepts. Thank you so much for watching.